ஓகே, கோட் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஸ்டார்டிங்னு வருது. அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து நம்ம டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் என்னுடைய கை கிட்ட எடுத்துட்டு போகிறேன். இந்த லைட்டும் க்ளோ ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அருண் ரோஷன் டெக். நான் உங்க அருண். நம்ம சேனல்ல ஐஓடி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோடும் பண்ணிட்டோம். அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சென்சார் அல்ட்ராசோனிக் சென்சார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சென்சார் பேர் தான் அல்ட்ராசோனிக் சென்சார். அண்ட் இந்த சென்சார் வந்து நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க, லைக் டிஸ்டன்ஸ் மெஷரிங் ப்ராஜெக்ட்ஸ்ல முக்கியமா பார்த்துருப்பீங்க. அதர் ப்ராஜெக்ட்ஸ் லைக் ஸ்மார்ட் டஸ்ட்பின், ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் டிடெக்ஷன் அண்ட் ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரியான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்த சென்சார் மாதிரியே இதுவும் அட்ரினோ சீரிஸ்ல வரும்போது ஒரு பேசிக்கான சென்சார் தான், நீங்க ரெகுலரா பார்க்கக்கூடிய ஒரு சென்சார் தான். அண்ட் இந்த சென்சார் பத்தி சொல்லும் போது இதுல 2 டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து வேவ்ஸ் எமிட் பண்ண, ஒன்று வந்து வேவ்ஸ் ரிசீவ் பண்ண. ஒரு சர்ஃபேஸ்ல பட்டு ரிட்டர்ன் ஆகி வர டைம் அண்ட் ஸ்பீடை வச்சு தான் அதோட டிஸ்டன்ஸை இது கால்குலேட் பண்ணி நமக்கு சொல்லும். அண்ட் இந்த சென்சரோட ஒர்க்கிங் மாடல் இப்படி தான் ஒர்க் ஆகும். லைக் இது எமிட் பண்ணி சர்ஃபேஸ்ல பட்டு ரிசீவ் ஆகுற இந்த டைம் அண்ட் ஸ்பீடை வச்சு டிஸ்டன்ஸ் நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லும். அண்ட் அல்ட்ராசோனிக் சென்சார் பின் அவுட்ஸ்ன்னு பார்க்கும்போது 4 பின் அவுட்ஸ் இருக்கும். விசிசி, ட்ரிகர், எக்கோ, கிரவுண்டுன்னு சொல்லிட்டு 4 பின் அவுட்ஸ் இருக்கும். விசிசி வந்து பவர் பின், கிரவுண்டு வந்து நெகட்டிவ் பின், அண்ட் இந்த ட்ரிகர் பின் வந்து வேவ்ஸ் எமிட் பண்றதுக்கு சொல்ற பின், அண்ட் இந்த எக்கோ பின் வந்து வேவ்ஸை ரிசீவ் பண்றதுக்காக யூஸ் பண்ற பின். அண்ட் அல்ட்ராசோனிக் சென்சார் டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 3 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க பாக்குற இந்த டைப் வந்து SC-SR04. அண்ட் இன்னொரு டைப் பாத்தீங்கன்னா JSN-SR04T. இது வந்து அவுட்டோர் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். இதை நீங்க வந்துட்டு இந்த வாட்டர் லெவல் டிடெக்ஷன், ஆட்டோமேட்டிக் டேங்க் ஆஃப், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இன்னொரு லெவல் பார்க்கும்போது URM37. இது வந்து அட்வான்ஸ் ஆட்டோமேஷனுக்கு வந்து யூஸ் பண்ற ஒரு சென்சார். இதோட டிடெக்ஷன் ரேஞ்ச் ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. அண்ட் இந்த SC-SR04 உடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 400 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சென்சார் பத்தி பார்க்கும்போது அவ்வளோதான் இருக்கு நம்ம சொல்றதுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சென்சார் தான், இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க ஸ்டார்டிங் இன்ட்ரோல பார்த்த மாதிரியே இதை வச்சு ஒரு டிஸ்டன்ஸ் மெஷரிங் ப்ராஜெக்ட் எப்படி பண்றதுங்கிறத செஞ்சு பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பண்ண நான் எடுத்துக்கிட்ட காம்போனன்ட்ஸ் அல்ட்ராசோனிக் சென்சார், அதுக்கப்புறம் அட்ரினோ யுஎன்ஓ, அப்புறம் ஒரு LED லைட் ஃபார் இண்டிகேஷன். அண்ட் டிஸ்பிளே வந்து நம்ம OLED டிஸ்பிளே எடுத்திருக்கோம். அண்ட் நான் 2 டைப் ஆஃப் பிரெட் போர்டு இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஆஃப் சைஸ் பிரெட் போர்ட், ஒன்று வந்து மினி பிரெட் போர்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் கனெக்ஷன் ஒர்க்குள்ள போகலாம். ஆஸ் யூஷுவல் நான் வந்துட்டு எல்லாத்தையும் பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அட்ரினோ கனெக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேரெக்டாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை வந்து இந்த மினி பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோடைய பின்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த 4 பின் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பின்ஸை வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மற்ற காம்போனன்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை கனெக்ட் பண்ண ஜம்பர் வயர்ஸ் எடுத்துக்கிறோம். நான் மேல் டு மேல் ஜம்பர் வயர்ஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த 4 ஜம்பர் வயர்ஸ் நம்ம பிரெட் போர்டில் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு பின்னோட்ஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பிரெட் போர்ட்லேருந்து பவர் சப்ளை, அதாவது அட்ரினோலேருந்து காமன் பவர் சப்ளை எடுத்து நம்ம பிரெட் போர்ட் ஃபுல்லாக கொடுக்க போகிறோன்றது மாதிரி எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த அல்ட்ராசோனிக் சென்சரோடைய விசிசி இருக்குது. விசிசி வந்து இதோடைய ப்ளஸில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரிகர் வந்து நம்ம D9ல் கனெக்ட் பண்ணுறோம். நம்ம அட்ரினோ பற்றியும் அட்ரினோ யுஎன்ஓ பற்றி எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த டிஜிட்டல் பின்ஸ்லாம் என்ன, அனலாக் பின்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு, அது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ட்ரிகரை வந்துட்டு D9ல் கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எக்கோ பின்னை வந்து நம்ம D10ல் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக கிரவுண்டை வந்து இந்த பிரெட் போர்டோடைய நெகட்டிவ்ல நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம அல்ட்ராசோனிக் சென்சரோடைய கனெக்ஷன் ஒர்க்கை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் OLED டிஸ்பிளே. நம்ம OLED டிஸ்பிளே கனெக்ஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு டிஸ்பிளே எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதை பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயுமே அல்ட்ராசோனிக் சென்சரில் இருக்கிற 4 பின் இருக்கும். கிரவுண்ட், விசிசி, SCL, SDAன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 பின் ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, நம்ம இந்த பின்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது கிரவுண்ட் பின். கிரவுண்டு வந்து நமக்கு ரெட் கலர் வயர் வந்து இங்கே இந்த பிரெட் போர்டு நெகட்டிவ்லையும். நெக்ஸ்ட் விசிசி வந்து பாசிட்டிவ் வந்து நம்ம இந்த பின்லையும் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் SCL, SDAன்னு 2 பின் இருக்கும். SDA வந்து A4லையும், SCL வந்து A5லையும் கனெக்ட் பண்ணுறோம். SCL வந்து அட்ரினோவுடைய A5ல கனெக்ட் பண்ணுறோம்.
அடுத்து எஸ்டிஏ வந்து A4ல கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம ஓரோ டிஸ்பிளேயோட கனெக்ஷன் ப்ராசஸையும் கரெக்டாக முடிச்சிட்டோம். ஃபைனலாக இந்த எல்இடி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த எல்இடியை நான் இந்த ஓரோ டிஸ்பிளே பக்கத்துலேயே வச்சிடுறேன். அண்ட் எப்பவுமே எல்இடி கனெக்ட் பண்ணும்போது நம்ம ரெசிஸ்டர் இல்லாமல் கனெக்ட் பண்ணக்கூடாது. ரெசிஸ்டர் இல்லாமல் கனெக்ட் பண்ணால் எல்இடி டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டர் இந்த பாசிட்டிவ் ஆனோடில் நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த ஆனோட் அதாவது இந்த எல்இடியோட பாசிட்டிவை நம்ம D9ல கனெக்ட் பண்ணுறோம், D8ல கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் இதோடைய நெகட்டிவை நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுறோம், இந்த பிரெட் போர்டோடைய நெகட்டிவில், அதாவது கிரவுண்டு. இந்த பாசிட்டிவ் ஒயர் எடுத்துகிட்டு போய் நம்ம D8ல கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம கனெக்ஷன் ஒர்க்ஸு பக்காவாக முடிச்சிட்டோம். இந்த கனெக்ஷன்ஸ் பற்றி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோலையும் கீழே கனெக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் டெக்ஸ்ட் வரும் பாருங்கள். இப்போ அட்ரினோலேருந்து நம்ம பவர் சப்ளை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கனெக்ஷன் ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதாவது நம்ம அட்ரினோவில் இருக்க இந்த 5 வோல்ட்டையும் கிரவுண்டையும் ஒரு பின்ன எடுத்து இங்கே இருக்கிற எல்லா காம்பனண்ட்டுக்கும் இங்கேருந்து நம்ம காமனாக கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ வயர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அட்ரினோ பவர் சப்ளையில் கொடுக்கலாம், அதாவது 5 வோல்ட். இந்த 5 வோல்ட் கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கிரவுண்டுக்கு நான் இங்கே இருக்கிற கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கிரவுண்டோடைய கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து இந்த பிரெட் போர்டோடைய நெகட்டிவ்ல கொடுக்குறேன். ஓகே, நம்ம கனெக்ஷன் ப்ராசஸை பக்காவாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அட்ரினோவையும் நம்மளோட சிஸ்டமையும் கனெக்ட் பண்ணி கோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த அட்ரினோ கனெக்ட் பண்ண நம்ம அட்ரினோ யூனோ கேபிள் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் அட்ரினோ யூனோ கேபிளை நான் என்னுடைய அட்ரினோ போர்டில் கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, அட்ரினோ போர்டில் பவர் சப்ளை வருது நீங்கள் பார்க்கலாம், லைட்ஸ் க்ளோ ஆயிடுச்சு. அண்ட் நம்ம ஒரு டிஸ்பிளேல லாஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண அவுட்புட்ஸ் வந்து இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண கோடு ஒன்று நம்ம அட்ரினோவில் சேவ் ஆயிருக்கு. அதனால தான் இப்போ இந்த அவுட்புட் டிஸ்பிளேல நமக்கு இந்த மாதிரி காட்டுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த கோட் நம்ம அப்லோட் பண்ண பிறகு அது சேஞ்ச் ஆயிரும். அண்ட் இந்த ப்ரோக்ராம்க்கான கோடு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த கோட் வேணும்னா என் GitHubலேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் என் GitHubல ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோடில் அப்லோட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோட் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள வரலாம். அண்ட் இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணி நம்ம கோட் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் இந்த கோட் அப்லோட் பண்ணுறது எப்படி, இதோடைய அட்ரினோ யூனோட ஐடி பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், வேணும்னு செக் பண்ணி பாருங்கள். கோட் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, கோட் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஸ்டார்டிங்னு வருது. அண்ட் அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து நம்ம டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ 43 சென்டிமீட்டர் 38 சென்டிமீட்டர் அந்த மாதிரி காட்டுது. இப்போ நான் என்னுடைய கை கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த லைட்டும் க்ளோ ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஆப்ஜெக்ட் ரொம்ப கிட்ட வந்துட்டு நம்ம லைட் க்ளோ ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் நான் இப்போ என் கையை தூரம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், லைட்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் டிஸ்டன்ஸும் இப்போ லைவாக நமக்கு மெஷர் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை இந்த இடத்துல வச்சுருக்கேன், அதோடைய டிஸ்டன்ஸ் 24 சென்டிமீட்டர்னு காட்டுது. அண்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். ஆப்ஜெக்ட் டிடெக்டர் ஆப்ஜெக்ட் இஸ் டூ க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைட் க்ளோ ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் கிட்ட இருக்கிற வரைக்குமே அது ரெட் லைட் எரிஞ்சுட்டு தான் இருக்கும். ஒன்ஸ் நான் அதை டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா லைட்ஸ் ஆஃப் ஆயிடும். This video is sponsored by Robolark. இவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ் தேவையான காம்பனன்ட்ஸை செல் பண்ணுற ஒரு பிராண்ட். இவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் செல் பண்ணுறாங்க. நீங்கள் இவங்களுடைய வெப்சைட் செக் பண்ணி பார்க்கலாம், அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் 2500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ. அண்ட் இவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டோர் VIT ஆல்மார்ட் கேட் ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் நீங்கள் அங்கே போய் காம்பனன்ட்ஸ் வாங்கினீங்கன்னா இவங்க கிட்ட வாங்குற காம்பனன்ட்ஸ்க்கு அவங்க ஃப்ரீயாகவே சால்டரிங் பண்ணி தருவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற பின்கோடில் இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷிப்மெண்ட் ஃப்ரீ. அண்ட் இவங்க கிட்ட பிக்கப் ஃப்ரம் லோக்கல் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கனாலும் ஃப்ரீ ஷிப்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு VIT ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா VIT ஆல்மார்ட் கேட் கிட்டே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுவாங்க. அண்ட் அதர் ஆஃபர்ஸ் லைக் நீங்கள் LED வாங்கும் போது உங்களுக்கு ரெசிஸ்டர் ஃப்ரீயாக தருது, இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் இதோடைய அவுட்புட் சீரியல் மானிட்டர்லையுமே பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கோட் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் லைப்ரரிஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுனால இந்த 3 லைப்ரரிஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வித் ஹைட் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்புறம் ஒரு டிஸ்பிளே இனிஷியலைஸ் பண்ணுறோம். அண்ட் நம்ம என்னென்ன பின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணுறோம். அதாவது ட்ரிகர் பின்னை வந்து டிஜிட்டல் பின் 9லையும் எக்கோ பின்னை வந்து 10லையும் LED வந்துட்டு நம்ம 8லையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வாய்ட் செட்டப் லூப், இந்த செட்டப்பில் நம்ம யூஸ் பண்ண பின்ஸ் பற்றியெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். எது அவுட்புட் பண்ணி எது இன்புட் பின்னுங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே வந்துட்டு இனிஷியலைஸ் ஆகும்போது ஸ்டார்டிங்னு வர மெசேஜ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்.
அண்ட் டிலே வந்து 2 செகண்ட்ஸ் வச்சிருக்கோம். அந்த ஸ்டார்டிங் மெசேஜ் வந்து 2 செகண்ட்ஸ் வரும். அண்ட் வாய்ட் லூப் இதில் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் வந்து டைம் அண்ட் ஸ்பீடை பொறுத்துட்டா கால்குலேட் ஆகும் இல்லையா, அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். அண்ட் நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து எப்போ லோவில் இருக்கணும் எப்போ ஹையில் இருக்கணுங்கிறது நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அண்ட் நம்ம அந்த டிஸ்டன்ஸ் அவுட்புட் இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம இந்த மெசேஜஸ் இங்கே போட்டிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக எல்இடி வந்துட்டு எப்போ க்ளோ ஆகணும் எப்போ ஆஃப் ஆகணுங்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ரொம்ப க்ளோஸாக வந்துருச்சுன்னா ஆஃப் ஆகுற மாதிரி ஆன் ஆகுற மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் அவ்வளோதான் இந்த கோட் பார்ட் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணுறது ரொம்பவும் ஈஸியான ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், ஜஸ்ட் 4 பின்ஸ் தான். அண்ட் இதை தவிர்த்து இல்லை ஒன்று ஸ்மார்ட் டஸ்ட்பின் ப்ராஜெக்ட், ரோபோட்டிக் ப்ராஜெக்ட், ஆட்டோமேட்டிக் ஃப்ளோர் கிளீனிங், இந்த அப்டக்கல் டிடெக்ஷன் கார், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். அது எல்லாமே ஃபியூச்சரில் நம்ம பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சர்வோ மோட்டார் பற்றி பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சென்சார்ஸ் பற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.